குருதியில் பூத்த மலர். புனித மரிய கொரட்சியின் வாழ்க்கை வரலாறு. கடைசி போராட்டம். வண்டி மருத்துவமனை நோக்கி விரைந்தது. நேட்னோ மருத்துவமனைக்கு மரிய கொரட்சியின் வீட்டிலிருந்து 7 மைல் தூரம். பல முறை அவள் ஞானத்தாய் தெரேசாவுடனும் தாய் அசுந்தாவுடனும் கோவிலுக்கும் விளைபொருட்கள் விற்கவும் நடந்த பாதை. கரடு முரடான அந்த பாதையில் இன்று முகம் வறண்டு உடல் தளர்ந்து நிலையில் வாடிய ரோஜாவாக தூக்கி செல்லப்படுகிறாள். வேதனையின் உச்சத்தில் படுத்திருந்த மகளை பார்த்து தாய் அசுந்தா, "வலிக்கிறதா மகளே?" என்கிறாள். தாங்க முடியாத வேதனையிலும் ஆம் என்று கூறி புன்னகைத்தாள். தொடர்ந்து, "இன்னும் நீண்ட தூரமா அம்மா?" என்று விம்மினாள். உடலின் வேதனை சுவாசத்தில் அடிக்கடி ஏற்பட்ட தடை இயலாமையை உணர்த்தியது. நேட்னோவுக்குள் வண்டி நுழைந்ததும் மக்கள் கூட்டம் கூட தொடங்கியது. மரிய கொரட்சிக்கு நடந்த கொடிய நிகழ்ச்சி அங்கு வரை பரவியிருந்தது. மருத்துவமனை வாசலில் கூட்டமாக ஆனால் அமைதியாக மக்கள் நின்றனர். அனைவரும் இத்தனை மன உறுதி கொண்ட பெண் குழந்தையை பார்க்க காத்து நின்றனர். மரிய கொரட்சியை அவசர ஊர்தியிலிருந்து தூக்கி கொண்டு மருத்துவமனைக்குள் சென்றபோது அவளை கண்ட ஒவ்வொருவரும் மனமுருகி அழுதனர். நிர்மலமான இந்த குழந்தைக்கா இந்த கதி என ஏங்கினர். நிச்சயம் மரிய கொரட்சி இரத்த சாட்சிதான் என அனைவரும் முணுமுணுத்தனர். காப்பாற்றக்கூடிய விலை மதிப்பற்ற நேரத்தை வீணடித்துவிட்டு எல்லா நிலையிலும் தளர்வுற்ற பின் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். நிகழ்ச்சி நடந்தது பகல் 2 மணிக்கு. இரத்தம் எல்லாம் கசிந்த பின் மாலை 6 மணிக்கு தான் மருத்துவமனைக்குள் சேர்த்தனர். மருத்துவமனை அறுவை சிகிச்சை அறையில் அருட்பணியாளரிடம் பாவசங்கீதனம் செய்த பிறகு 2ஆம் முறையாக அவள் உடலை கத்தி துளைகிறது. எத்தனை கொடிய துன்பம் ஒரு குழந்தைக்கு! பாசத்தோடு முறைப்படி வளர்க்கப்படாத ஒரு இளைஞனால் எத்தனை சோகம் ஒரு குடும்பத்தில்! ஆபாச புத்தகங்களையும் ஆபாச படங்களையும் சுமந்து திரிந்த தன் மகனை தண்டிக்காத, அறிவுரை கூறி திருத்தாத ஒரு குடிக்கார தந்தையால் எத்தனை இடர்பாடுகள்! இத்தனை பெரிய கொடூரம் தனக்கு நடக்கும் என்று மரிய கொரட்சி நினைக்கவே இல்லை. 2 மணி நேரம் அறுவை சிகிச்சை நடந்தது. மயக்க மருந்து கூட கொடுக்கப்படாத நிலையில் எந்த அழுகையும் இல்லாமல் படுத்திருந்தாள் கொரட்சி. காரணம், அவளிடம் அழுவதற்கு கூட சக்தி இல்லாமல் இருந்தது என்பதுதான் உண்மை. மரிய கொரட்சியின் உடலில் 14 காயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் இடையில் 4 குத்துக்கள், அடிவயிற்று பகுதியில் 5 குத்துக்கள். இந்த 5 குத்துக்களும் பின்புற எலும்பு வரை ஊடுருவி சென்றிருந்தன. மேலும் 5 குத்துக்கள் உடலின் பல பாகங்களிலுமாக விழுந்திருந்தன. எல்லா காயங்களையும் தையல் போட்டு கட்டும்போது ஏற்படும் வலிக்கு அளவே சொல்ல இயலாது. இவை முடியும் போது மரிய கொரட்சி தன் சுய உணர்வை இழந்தாள். சில மணி நேரத்திற்கு பின் மரியா சிறிது சிறிதாக நலமடைந்தாள். கண்களை திறந்து தண்ணீர் கேட்டாள். தண்ணீர் கொடுக்க மருத்துவர் அனுமதிக்கவில்லை. உடனே மரிய கொரட்சி, விண்ணுலக மைந்தன் இயேசு கடைசியாய் தாகம் எடுத்து தண்ணீர் கேட்டபோது கசப்பு காடியை கொடுத்த நிகழ்வை நினைத்து, "என் தாகத்தை இயேசுவுக்கு அர்ப்பணமாக்குகிறேன்" என்றாள். தண்ணீர் கொடுக்க கூடாது என்று மட்டுமல்ல, எதுவும் பேசக்கூடாது என்று மருத்துவர் கட்டளையிட்டார். ஆனால் கொரட்சியால் பேசாமல் இருக்க இயலவில்லை. எங்கோ கட்டி வைக்கப்பட்டது போல் உணர்ந்தாள். உடல் முழுக்க காயமாக்கி காயங்கள் முழுவதும் சேர்ந்து கட்டப்பட்டிருந்ததால் அவளால் அசையவும் முடியவில்லை. கை கால்கள் வெளிரி குளிர்ந்து இருந்தன. இரவு 10 மணி அளவில் அவள் மீண்டும் உணர்வற்ற நிலைக்கு தள்ளப்பட்டாள். அசுந்தா தன் மகள் இறந்து விட்டாளோவென்று அழவும் தொடங்கினாள். ஒரு மிருகம் கூட செய்ய தயங்கும் செயலை அலெக்சாண்டர் செய்திருக்கிறான்.
மிருகமும் ஒரு முறையோ இருமுறையோ தான் தாக்கும், பின் சென்றுவிடும். ஆனால் இவன் பிஞ்சு குழந்தை என்று பாராமல் ஒரு விலங்கினும் கொடியவனாக உருமாறி 14 முறை தாக்கி காயப்படுத்தினான். என்ன பாடுபட்டிருக்கும் அந்த பிஞ்சு மேனி! பிள்ளைகளை, அதிலும் ஆண்களை ஒழுங்காக வளர்க்காத பெற்றோரால் எத்தனை கொடூரங்கள் இம்மண்ணில்! சுயநலக்காரர்களாய், கேளிக்கை பிரியர்களாய், வெந்ததை தின்று வீதி வந்தால் சாகும் பேதைகளாய் பெற்றோர் வாழும்போது, கடமை மறந்து, கண்ணியம் துறந்து, கட்டுப்பாடு இழந்து, கால் போன போக்கிலே நடைபோடும் இளைஞர்களை தானே உருவாக்க முடியும். இவர்கள் செயல்களின் முடிவுகள் பூமியை சுடுகாடாக்கத்தானே செய்யும்.